குடிக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே கடைசியாக நம்ம இந்த நிலைக்கு வரப்போகிறோன்னு யாருக்கும் தெரியப்படுவது இல்லை அப்படின்னு தெரிஞ்சால் யாரும் குடிக்க மாட்டாங்க. இவங்களை அறியாமல் இது நோயின்னு சொல்கிறாங்க. அதாவது டிசீஸ். குடின்றது ஒரு நோய். அறிவியல் ரீதியாக குடி என்பது போதை என்பது ஒரு நோய். நம்ம வெளியில் தெரியாதவங்களுக்கு அது ஒரு ஹேபிட்டு, டைம் பாஸ், அப்படி தான் சொல்கிறேன். இது நோய். அதாவது சக்கரை நோய் மாதிரி இது வளரும் தன்மையோட நோய். அதாவது ஆரம்பத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவு சாப்பிட்றாருன்னா ஒரு 10 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அவர் அந்த அளவில் இருக்க மாட்டார். ஒருத்தர் பீர் ஒயினில் ஆரம்பிச்சிருப்பாங்க, இன்னைக்கு லெவல் எங்கேயோ இருக்கும். ஒருத்தர் 90ல் ஆரம்பிச்சிருப்பாங்க, லெவல் எங்கேயோ இருக்கும். அப்போது இந்த நோய் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அதாவது சொல்லுவாங்க, குடிகாரன் பைத்தியக்காரன் கிடையாது, அவன் ஒரு நோயாளி, அவன் தெரிஞ்சு எதுவுமே செய்யறதில்லை, நாளையிலேருந்து விட்டுறேன்னு சொல்கிறார். அதாவது எப்போ கேட்டாலும் மகள் மேலே சத்தியம், பையன் மேலே சத்தியம், அம்மா மேலே சத்தியம், பொண்டாட்டி மேலே சத்தியம், எல்லார் மேலேயும் சத்தியம், சாமி மேலே சத்தியம், நாளையிலேருந்து நான் குடிக்க மாட்டேன் அப்படின்வாங்க. ஆனால் நாங்கள் இன்னிலேருந்து குடிக்க மாட்டோம்னு சொல்லித்தரோம். ஏன் கேட்டால் எனக்கு பொண்டாட்டி சரியில்லை, எனக்கு வேலை இல்லை, எனக்கு யாரும் மதிக்க மாட்டுறாங்க, நான் சரியில்லைன்றது தான் நான் புரிய வைப்பேன். அவர் மது பழக்கம் அப்படின்றது ரொம்ப தீவிரமாக ஆயிடுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலதான் அதை ரியலைஸ் பண்றாங்க. பட் அதுல இருந்து மீண்டு வர முடியாத ஒரு சிச்சுவேஷன் அப்படின்றது வந்துருது. அந்த கட்டத்தில் இருந்து மீண்டு வர முடியுமா? அதுக்கப்புறம் பழையபடி நம்ம உடலை சீரமைச்சுக்க முடியுமா? கண்டிப்பா முடியும். அதாவது உலகம் முழுவதும் இந்த ரீஹாபிலிட்டேஷன் இருக்கு. சென்னை ஃபுல்லாக இருக்குது, தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது, இந்தியா முழுக்க எல்லா இடத்துலையும் இருக்குது. போலியான சென்டர்ஸ் நிறைய இருக்குது. இப்போ எது நமக்கு நல்ல சென்டர்ஸோ அதை விசாரித்து இது உள்ளே போனால் மட்டும்தான் நான் இதுலேருந்து விடுதலை ஆக முடியும். நான் வீட்டிலே இருந்தேன்னு விட்டுடுறேன். தற்காலிகமாக விடுறவங்க இருக்காங்க. மாலை போட்டால் ஒரு 48 நாள் சாப்பிடாமல் இருக்கிறது, அப்புறம் நியூ இயர்லேருந்து ஒரு ரெசல்யூஷன் எடுக்கிறது, இதெல்லாம் தற்காலிகம் தான். அதுக்கப்புறம் அவங்களுக்கு இது ஸ்டெப்ஸே அவங்களுக்கு தெரியாது இல்லை. இது எப்படி நம்ம ஆரம்பித்தோம், இன்னைக்கு என்ன நிலையில் இருக்கோன்னே நமக்கு அவங்களுக்கு புரிய வைக்கணும். இன்னைக்கு சொசைட்டியில் நமக்கு இதனால எவ்வளோ டேமேஜஸ், இது எல்லாமே அவனுக்கு தெரியாது. அப்போ நம்ம உள்ளே வந்தால் தான் அவனுக்கு அதெல்லாம் புரிய வைக்க முடியும். சக்கரை நோய் மாதிரி இது வளரும் தன்மையோட நோய். அதாவது ஆரம்பத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவு சாப்பிட்றாருன்னா ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவர் அந்த அளவில் இருக்க மாட்டார். ஒருத்தர் பீர் ஒயினில் ஆரம்பிச்சிருப்பாங்க, இன்னைக்கு லெவல் எங்கேயோ இருக்கும். ஒருத்தர் 90ல் ஆரம்பிச்சிருப்பாங்க, லெவல் எங்கேயோ இருக்கும். அப்போது இந்த நோய் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அதாவது சொல்லுவாங்க, குடிகாரன் பைத்தியக்காரன் கிடையாது, அவன் ஒரு நோயாளி, அவன் தெரிஞ்சு எதுவுமே செய்யறதில்லை, நாளையிலேருந்து விட்டுறேன்னு சொல்கிறார். அதாவது எப்போ கேட்டாலும் மகள் மேலே சத்தியம், பையன் மேலே சத்தியம், அம்மா மேலே சத்தியம், பொண்டாட்டி மேலே சத்தியம், எல்லார் மேலேயும் சத்தியம், சாமி மேலே சத்தியம், நாளையிலேருந்து நான் குடிக்க மாட்டேன் அப்படின்வாங்க. ஆனால் நாங்கள் இன்னிலேருந்து குடிக்க மாட்டோம்னு சொல்லித்தரோம். ஏன் கேட்டால் எனக்கு பொண்டாட்டி சரியில்லை, எனக்கு வேலை இல்லை, எனக்கு யாரும் மதிக்க மாட்டுறாங்க, நான் சரியில்லைன்றது தான் நான் புரிய வைப்பேன். அவர் மது பழக்கம் அப்படின்றது ரொம்ப தீவிரமாக ஆயிடுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலதான் அதை ரியலைஸ் பண்றாங்க. பட் அதுல இருந்து மீண்டு வர முடியாத ஒரு சிச்சுவேஷன் அப்படின்றது வந்துருது. அந்த கட்டத்தில் இருந்து மீண்டு வர முடியுமா? அதுக்கப்புறம் பழையபடி நம்ம உடலை சீரமைச்சுக்க முடியுமா? கண்டிப்பா முடியும்.